ஹந்தலா என்கின்ற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத்தராக பணிபுரிந்த ஒரு சஹாபி. இவர் ஒரு நாள் ரோட்டில் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வரும்போது அழுது கொண்டு வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கண்டு, ஏன் இவர் அழுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய், அந்தலாம் ஏன் நீங்கள் அழுகுறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, நான் நயவஞ்சகனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன் நயவஞ்சகராக ஆகிவிட்டீங்க, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாம் அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சொர்க்கம் நரகம் பற்றிய அந்த போதனைகள்லாம் நம்ம கண் முன்னாலே காட்சி தருகிறது. நம்மிடம் இறை அச்சம் மேலோங்கிய நிலையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை விட்டு வெளியே வந்த பிறகு நமக்கு வீடு வாசல் அந்த மாதிரியான தோட்டம் துறவு அந்த மாதிரியான சிந்தனை அதிகமாகிறது, உலக சிந்தனை அதிகமாக வருகிறது. இது ரெட்ட நிலை தானே, இது நயவஞ்சனம் தானே அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தில் எனக்கு இது அதிகமாக ஏற்படுகிறதுன்னு சொல்லி ஹந்தலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள். உடனே அபூபக்கர் அவர்கள், எனக்கும் இதே மாதிரி தான் இருக்குது, இதை பற்றி நாம் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்வோம்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரிடம் வராங்க. அல்லாஹ்வின் தூதரிடம் இதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, என்னிடம் இருப்பது போல நீங்கள் எப்போதும் இருந்தீர்கள் என்று சொன்னால், படுக்கையிலும் நீங்கள் நடக்கும்போதும் வானவர்கள் உங்களிடம் கை கொடுப்பார்கள், என்றாலும் நீங்கள் மனிதர்கள் தானே. அதனால் மார்க்கம் என்பது இப்படியும் அப்படியும் தான். சில நேரங்களில் இப்படி இருப்பீங்க, சில நேரங்களில் அப்படி இருப்பீங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அதை தெளிவுபடுத்தின ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இது ஏன் நினைவூட்டப்படுகிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான மக்கள் மார்க்கத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் மார்க்கத்தை பக்கமே திரும்பி பார்க்காத அதிகமான நபர்களை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் மார்க்கத்தோடு தொடர்புடையவர்கள் கூட அவர்கள் இந்த உலகத்தினுடைய விஷயங்களுடைய இயலாமையை இதை பெற்றுக்கொள்வதில் அடைந்து கொள்வதில் உள்ள அந்த சரியான கருத்து புரியாமல் இருப்பதனால இரண்டையும் பேலன்ஸ் பண்ண தவறக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்குறோம். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தினுடைய விஷயத்தையும் முன்னிறுத்தி மார்க்கம் என்பது இப்படியும் அப்படித்தான் என்று சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை சரியான முறையில் சீரான முறையில் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அது நமக்கு இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.